திமுகவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இணைப்பு விழா மதுரை அருகே மார்ச் 7 ஸ்டாலின் தலைமையில் நிகழ்வு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களை அக்கட்சியில் இணைக்கும் விழாவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதுரை அருகே வரும் 7ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார் பன்னீர்செல்வம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் எவ்வித நிபந்தனையுமின்றி அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி எக்காரணம் கொண்டும் அவரை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனால் வேறு வழியில்லாமல் அதிமுகவில் 3 முறை முதல்வராக பதவி வகித்த போதிலும் ஜெயலலிதாவின் விசுவாசத்திற்கு அடையாளமாக கூறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் பரம எதிர்க்கட்சியான கருதப்படும் திமுகவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். அவருடன் அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், மதுரை முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இணைந்தனர். பன்னீர்செல்வத்தின் வாக்கு வங்கி, செல்வாக்கு போன்றவற்றை கருத்தில் கொண்டு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவரை திமுகவில் இணைத்துக் கொள்ள மிகுந்த ஆர்வமாக இருந்தார். ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்த அவரது ஆதரவாளர்களுக்கு காலப்போக்கில் பதவிகள் அல்லது அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் உரிய அங்கீகாரமும் கட்சி பதவிகளும் வழங்க திமுக தலைமை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தனது ஆதரவாளர்களை திமுகவில் இணைக்கும் பணிகளில் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த இணைப்பு விழா தமிழகம் முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்களை எளிதாக வந்து செல்லும் வகையில் மதுரைக்கு அருகே வரும் 7ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் செய்து வருகிறார். இதுகுறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர் சிலர் பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் கடைசி வரை அதிமுக இணைந்ததற்கே முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். அதனாலேயே அவரை பிடிக்காமல் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றோர் திமுகவில் இணைந்தனர். ஆனால் அதன் பிறகும் பழனிசாமி மனமிறங்கி ஓ பன்னீர்செல்வத்தை அரவணைக்க முன்வராதால் அவர் திமுகவில் சேர்ந்தார் என தெரிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்க்கும் இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் திமுக தரப்பில் அமைச்சர் சேகர் பாபுவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணனும் கடந்த 1 மாதமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆனால் திமுக தலைமையோ அவருக்கு உரிய மரியாதையான கட்சி பதவியும் அமைச்சரவையில் முன்வரிசையில் அமரக்கூடிய முக்கிய இலாக்காகவும் ஒதுக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளனர்.